கொலோசியர் 3:1-2 இந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரியாசத்தில் வீற்றி இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். 2வது வசனம், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பூமிக்குரியதை தான் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். வேலைக்காக தேடுகிறார்கள், ஏதோ ஒரு காரியத்தில் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தரை தேடும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உங்களுக்கு சொந்தம் என்று இந்த காலவெளியில் ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் இந்த பூமியில தருவார். உலகத்தை தேடி தேடி அலைய தெரிய வேண்டாம். பிசாசுதான் அலைந்து திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று இந்த உலகத்தில் அலைந்து சுற்றி திரிகிறான். அவனை போல நீங்கள் சுற்றி திரிய தேவையில்லை. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலும் கர்த்தரை தேடினால் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தரல. அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேட வேண்டியதை தேடணும், விட வேண்டியதை விடணும். தேடுவதை விட்டுவிட்டு உலகத்தில் தேடிக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்கிற வார்த்தை, பல நபர்கள், பல வாலிபர்கள் வேலைக்காக இங்கும் அங்கும் பல நாட்கள், பல வருஷங்களை சுற்றி திரிகிறார்கள். திருமணத்துக்காக பல ஊழியர்களிடத்துல தங்களுடைய பயோடேட்டாவை ஏதோ ஒரு டேட்டா, அந்த டேட்டா கொடுத்துட்டு நல்ல மாப்பிள்ளை பாருங்க, வேலையில இருக்கிற மாப்பிள்ளை பாருங்க, அவங்க வீடு இப்படி இருக்கணும், அவன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி மனுஷனிடத்துல சொல்வதை விட்டு விட்டு கர்த்தரிடத்துல தேடுங்கள், கேளுங்கள், கர்த்தர் தருவார், ஏற்ற துணையை தருவார். உலகத்தில் உங்கள் விலா எலும்பு கிடையாது. கர்த்தருக்குள்ள உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற இந்த விலா எலும்பு. மனைவியை தேட வேண்டாம், கர்த்தரை தேடுங்கள். புருஷனை தேட வேண்டாம், கர்த்தரை தேடுங்கள். பணத்தை தேட வேண்டாம், கிறிஸ்துவை தேடுங்கள். கிறிஸ்துவை உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பரனா இருக்கிறார். ஞானத்தை அறிவையும் உலகத்தில் தேட வேண்டாம், கிறிஸ்துவை உங்களுக்கு ஞானமும் நீதியுமாய் இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், அவரே எனக்கு ஞானமும் தேவனால ஞானமும் நீதியும் பரிசுத்தமாய் இருக்கிறார். எதை தேடணும், எதை தேடக்கூடாது வேதத்துல தெளிவாக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் உலகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். சபைக்கு வருவதும் இல்லை, சத்தியத்தை கேட்பதும் இல்லை. உலகத்துல சொல்லுகிற எந்த ஒரு எவனோ ஒருத்தர் சொல்றான்னு சொல்லி உலகத்தில் இருக்கிறவனெல்லாம் பேச்சை கேட்டு இன்னைக்கு பல ஊழியர்களும் பல தெய்வ பிள்ளைகளை பணத்தை இழந்து ஏமாற்றப்பட்டு வருத்தப்பட்டு இப்போது கர்த்தர் சமூகத்திலே பல நாட்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள், உபவாசம் எடுக்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். ஏனென்றால் கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யாதபடினால், கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது தானாக வந்து சேரும் எல்லாமே. ஹல்லேலூயா. God bless you.